மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2 தற்கொலைகள் நடக்கிறது. அதில் பாதிக்கப்பட்ட பெண் வன்னியர் சமுதாயம், பாதிக்கப்பட்ட ஆண் தலித் சமுதாயம். இவர்கள் இருவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இவர்களுக்கு எதனால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், என்ன விவரம், தற்கொலையா கொலையா அப்படின்னு எந்த விவரமுமே சரியாக தெரிய வரல. அதுக்கப்புறம் தெரியுது 2 பேருமே காதலிச்சு இருக்காங்க, கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தற்கொலை பண்ணினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பழியும் தூக்கி பெண் வீட்டு மேலேயே போடுறாங்க. பெண் வீட்டுக்காரங்க தான் இந்த கொலைக்கு காரணம், அவங்க தான் எதிர்ப்பு தெரிவிச்சு இவங்க கொலை பண்ணி தான், ஆணவ படுகொலை பண்ணி தான் இவங்களை தூக்கில் தொங்க விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழியை ஒட்டுமொத்தமாக நம்ம வன்னியர் சமுதாயத்தை மேலே தூக்கி போடுறதுக்கு ஒரு குரூப் வேலை செய்யுது. அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடியே, பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன நடந்தது ஏது நடந்ததுனே தெரியாமல் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கான இறங்கி ரோட்டில் இறங்கி போராடுறான். என்னென்னா, ஆணவ படுகொலையை தடை செய்ய, ஆணவ படுகொலை செஞ்சவங்களை கைது செய்யி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்த வன்னியர் சமுதாயத்தை மேலே பழியை போட்டு போராடுறான், கோஷம் போட்டு போராடுறான். இன்றைக்கி முடிவு என்னென்னு வந்திருக்குன்னா, தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு வந்திருக்கு. அப்போ ஒரு பிரச்சனையை அது கொலையா தற்கொலையானே தெரியல, அதுக்குள்ளே ஒரு சமுதாயத்து மேலே கொலை பண்ணுறான்னு சொல்லிட்டு பழியை தூக்கி போடணும், ஆணவ படுகொலை செய்கிறான்னு சொல்லிட்டு பழியை தூக்கி போட்டு தன்னுடைய அரசியல் இருப்பை காமிச்சிக்கணும்னு சொல்லிட்டு தீவிரமாக போராடுறானுங்க. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? சரி, இழப்பு 2 பக்கம்தான். பெண்ணு வீட்டுக்காரன் இறங்கி போராடினா என்ன ஆகும், நிலைமை என்ன ஆகும்? அதுவும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 17 வயசு தான். சட்டப்படி இவன் இந்த பையன் போக்சோ வழக்கில் உள்ளே போக வேண்டியவன். ஆனால் இவனும் செத்துட்டதுனால இன்றைக்கி தியாகி ஆகிட்டான். நம்ம பொண்ணு குற்றவாளி ஆகிடுச்சு, நம்ம சமுதாயம் குற்றவாளி ஆகிடுச்சு, அந்த பொண்ணை பெற்ற அப்பனும் குற்றவாளி ஆகிட்டான். இவங்க மேலே வழக்கம் பதிவாகி போச்சு, கைதும் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கையை இந்த தமிழ்நாட்டில் நமக்கு எடுத்திருக்காங்க. நம்ம எவ்வளோ என்ன சொல்கிறது, நாதியற்ற நிலையில் இருக்கிறோம் அப்படின்றத இந்த சமுதாயத்தை, நம்ம சமுதாயத்துக்காரங்களும் புரிஞ்சுக்கணும். இறப்பு நடந்தது 2 சமுதாயத்து பக்கத்தில், 2 பக்கத்துலேயுமே இழப்பு. அப்போ ஒருத்த மட்டும் எப்படி குற்றவாளி ஆக முடியும்? அப்படியே இருந்தாலும் 17 வயசான பொண்ணை எப்படி 19 வயசு பையனுக்கு கட்டி கொடுத்துட முடியும் சொல்லுங்கள்? சட்டப்படி போக்சோ வழக்கில் தான் அவனை உள்ள தள்ள முடியும். அவனுக்கு எப்படி பொண்ணை கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? ஒரு பொண்ணு 18 வயசு கூட ஆகாமல் ஒரு தவறான செயலில் போகுதுன்னா அப்போ போமா காதலிமா நான் சொல்லி அனுப்புவோம். நீங்கள் சொல்லி அனுப்புவீங்களா? அதில் ஒருத்தன் பேட்டி கொடுக்குறான் பாருங்கள், அதுதான் ஹைலைட்டே. 19 வயசு ஆணும் 17 வயசு பெண்ணும் தமது அன்பை பரிமாறி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தக்க பருவம் வயது வருவரை நாம் அன்பை பரிமாறி கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழகிறாங்களாம். இடையில் பெண் வீட்டுக்காரங்க அவங்கள ஆணவ கொலை செஞ்சிட்டாங்களாம். இதெல்லாம் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தன் இந்த பேட்டி கொடுத்துருக்கான். அந்த பேட்டி கொடுக்குற அவனுக்கு நான் சொல்கிறேன், உன் வீட்டு பொண்ணு, நீ செல்லமாக வளர்க்குற பொண்ணு, இந்த ரோட்டு ஓரத்தில் ஈயம் பித்தளைய இந்த பாத்திரத்தெல்லாம் கலாய் பூசுறானுங்க பாருங்கள். அந்த கேட்டகரியில் இருக்கிற பையன் ஒருத்தன் உன் வீட்டு பொண்ணை காதலிக்கிறான். நீ என்ன பண்ணுவ? அன்பு பரிமாறிட்டு வாமா அவன் கூட, உனக்கு 18 வயசு வரைக்கும் நீ அன்பு பரிமாறிட்டு வாமா, அப்புறம் 18 வயசு ஆனவுடனே நான் உங்களை சேர்த்து வச்சிருவேன் அப்படின்னு நீ சொல்லுவியா? உன் வீட்டு பெண்ணாக இருந்தால் நீ சொல்லுவியா? நீங்கள் கண்டிப்பாக சொல்ல மாட்டீங்க. மற்றவன் வீட்டு பொண்ணுன்னா அது எந்த வயசாக இருந்தாலும், எப்படி எந்த நிலைமையில் இருந்தாலும் இவனை காதல் பண்ணால் நம்ம எதுவுமே சொல்லாமல் கூட்டி வச்சிடணும். அதாவது ஒரு பெண்ணை நான் எந்த பையனுக்கு கொடுக்கணும், அந்த பெண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்ற முடிவு பண்ணுறது பெற்றவங்க. அந்த உரிமை கூட பெற்றவங்களுக்கு கிடையாதா? இன்றைக்கி பாருங்கள், பெண்ணை பெற்றவங்க மேலேயே கேஸு, பிள்ளையை பெற்றவனுக்கு அந்த பக்கத்தில் எவன் மேலேயுமே கேஸ் கிடையாது. நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க பெண்ணை பெற்றவங்க மேலே மட்டும்தான் கேஸு, அவங்க மேலே யார் மேலேயுமே கேஸு கிடையாது. போக்சோ வழக்கில் உள்ளே போக வேண்டிய ஒருத்தனை தியாகி ரேஞ்சுக்கு இன்றைக்கி எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இந்த பெண்ணை பெற்ற நம்ம சமுதாய சொந்தங்களுக்கும் தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன், படிக்க போகிற பசங்களை அது படிக்க போதுங்களா, இல்லை இந்த மாதிரி தருதலைகளோட போயிட்டு எங்கடா சுற்றுதா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இந்த படிக்காத இந்த மாதிரி தருதலையாக சுற்றுற பெண்ணுங்களால்
அந்த குடும்பமே சீரழிஞ்சு போகுது. இப்போ இந்த குடும்பத்தில் ஒரு பையன் இருந்தான்னு வச்சுக்கேன், இப்போ அவனும் அரெஸ்ட் ஆகியிருப்பான். ஏன்னா குடும்பமே சேர்ந்து பிளான் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தோட வாழ்க்கையே சின்னாபின்னமாக ஆக்கி விட்ருவானுங்க. இந்த ஒரு தருதலை இந்த மாதிரி மதிக்காத பொம்பளை பசங்க செய்கிற வேலையால் அந்த குடும்பமே வந்து அனாதையாக போயிடுது, இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுது. அதனால் இந்த படிக்க அனுப்புகிற இந்த பெண்ணுங்கள்லாம் வந்து எங்கே போகுது, ஏது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பாருங்கள், அறிவுரைகளை சொல்லுங்கள். சரிதானே? பெற்றவங்க கவனிக்காமல் விடுறதுனால தான் இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி பெண்ணுங்கள்லாம் இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு ஒரு குடும்பத்தையே வந்து குட்டுச்சோறாக்கிடுதுங்க. அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு தருதலைங்க, இந்த மாதிரி ஒரு பெண்ணுங்க, அதாவது அந்த 16 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே அதுங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆசையாக பேசி, ஆசை வார்த்தைகளை பேசி அதுங்களை மயக்கி அவனை வழி கொண்டு போகிறத பெற்றவங்க எதிர்க்கும் போது என்ன பிரச்சனையாகுது. அதனால் வந்து கோபத்தில் அவன் நம்ம ஆளுங்க ஆப்போசிட்டு அந்த பையனை எதனா பண்ண போயிட்டு அந்த குடும்பமே சின்ன பின்னமாக போகுது. அதனால் தயவு செஞ்சு இந்த பள்ளிக்கூடம் போகிற பசங்க, காலேஜ் போகிற பசங்களாம் நம்ம பொம்பளை பிள்ளைங்களை வந்து தயவு செஞ்சு பாருங்கள், எப்படி போகிறாங்க வராங்க அப்படின்றத கண்காணிங்க. அதுங்களை வந்து அவங்க போக்கில் விட்டுட்டு கடைசியில் இந்த மாதிரி குடும்பத்தையே சீரழிய விட்டுடாதீங்க. அதுதான் உங்களுக்கு வைக்கிற அன்பான வேண்டுகோள். நம்ம சமுதாய பெண்களுக்கும் பெண்களை பெற்ற அப்பாக்களுக்கும் வந்து நாங்கள் வைக்கிற அன்பான கோரிக்கை என்னடனா, இதுதான் நாம் பண்ணணும். நீ சரியாக இருந்தால் நமக்கு ஏன் இந்த மாதிரி தொல்லைலாம் வரப்போகுது, கண்ட தருதல்லாம் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ண போகுது. அதாவது நம்ம வந்து ஒழுங்காக பெண்ணை வளங்க முதல்ல. அதுதான் இப்போ வந்து நம்ம சமுதாயத்துக்கு தேவையான முக்கியமான அறிவுரையே. தயவு செய்து சொந்தங்கள் அனைவரும் நமது பெண்களுக்கு இந்த பாதுகாப்பு விதிமுறைகள்லாம் சொல்லி கொடுங்க. சமுதாயத்தில் இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும், இப்படிலாம் நடக்குது, தருதலைங்க சுற்றுது அப்படின்னு நீங்கள் தான் ஒழுக்கமாக வரணும்னு சொல்லி கொடுத்து பொம்பளை பிள்ளைங்களை வளங்க. அதுதான் நம்ம சொந்தங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறது எல்லாமே.